திருநெல்வேலி மாவட்டத்துல கவின் அப்படிங்கிற ஒரு ஐடி இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் அவரை வெட்டினதுன்னு பார்த்தா அவர் காதலித்த பெண்ணோட தம்பி, அவர் பேர் சுஜித், அவர் தான் வெட்டியிருக்காரு. இதுல முக்கியமா பார்த்தா கவின் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், குறிப்பா தேவேந்திர வேளாண்க சமூகத்தை சார்ந்தவரா இருக்காங்க. இந்த பெண், அந்த அவர் காதலித்த பெண் இருக்காங்க, அவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இவ்வளவுதான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த தகவல் என்ன உறுதியா இருக்குன்னா, இந்த சுஜித் கொலை செஞ்சான்ல, அந்த சுஜித் கொலை செய்ததுக்கு அவனுடைய பெற்றோர் யாரு, இந்த தமிழக காவல்துறையில சிறப்பு உதவி ஆய்வாளர் இருக்காங்கல்ல, சரவணன், கிருஷ்ணவேணி, 2 பேரும் உடந்தையாக இருந்திருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில தகவல் வந்திருக்கு. அதை அடுத்து அந்த பையன், அந்த கொலை செஞ்ச பையன் சுஜித் எந்த வெக்கமும் படல, எந்த கூச்சமும் படாம, பொதுவா இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற இந்த சொல்லாடல் எப்ப வருது அப்படின்னு 2003 கண்ணகி முருகேசன் படுகொலை கடலூர் நடந்துச்சு. அந்த கொலை நடந்து 1 மாதத்துக்கு பின்னாடி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த கொலை மிக கொடூரமானது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆணவ படுகொலைக்கு சில வரையறை வைக்குது. அது ஜாதி மறுப்பு திருமணமாக இருந்தா, 2 ஜாதி சேர்ந்து கலப்பு திருமணமாக இருக்கும் பட்சத்தில், அந்த கலப்பு திருமண தம்பதிகள்ல யாரோ ஒருவர், அந்த யாரோ ஒருவர் பட்டியலத்தை சார்ந்தவர், அது ஆணவ பெண்ணோர்கள், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அந்த படுகொலை யாரால் நடந்திருக்கணும், அந்த படுகொலை ஆதிக்க ஜாதி, அவருடைய இணையர் ஆதிக்க ஜாதியா இருக்கணும், அந்த ஜாதியை சேர்ந்த உறவினர்களால் நடத்தப்பட்டால் தான் அது ஆணவ படுகொலை. இது ஒரு கிரைட்டீரியா. தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் பெரியார் மண், முற்போக்கு மண், சமூக நீதி மண் நம்ம எப்படி வகைப்படுத்தினாலும், இந்த ஆணவ படுகொலை என்னன்னா ஜாதி மீறிய காதல். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜாதி கட்டுமானம் இருக்குல்ல, அந்த கட்டுமானத்தை மீறி காதல் செய்து அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது ஏற்படுகிற இந்த கொலைகள் தான். இல்ல திருமணத்துக்கு பிறகு அந்த தம்பதியில யாரோ ஒருவரை அந்த குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்வார்கள, அதுதான் ஆணவ படுகொலை. இது சில நேரம் திருமணத்துக்கு பின்னாடி நடக்கலாம், அந்த 2 ஜாதியை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்த பிறகு நடக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அது பொதுவா ஆணவ படுகொலை அப்படிங்கிற பேர்ல தான் பார்க்கப்படுது. அந்த வகையில இன்னைக்கு பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல கேடி நகர் பக்கத்துல கவின் அப்படிங்கிற ஒரு ஐடி இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் அவரை வெட்டினதுன்னு பார்த்தா அவர் காதலித்த பெண்ணோட தம்பி, அவர் பேர் சுஜித், அவர் தான் வெட்டியிருக்காரு. இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதிகளோட பையன் தான் கவின். இவர் ஐடி எம்ப்ளாயா இருக்காரு, வயது 27, சென்னையில பணியில இருக்கிறாரு, நல்ல கை நிறைய சம்பாத்தியம். கவினோட அம்மா பாத்தீங்கன்னா ஆசிரியை, பள்ளி ஆசிரியை. நம்ம சொல்ற மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு வளம் வாய்ந்த குடும்பம் தான். அந்த பகுதியில எல்லாத்துக்கும் நல்லா தூத்துக்குடி நல்லா தெரிஞ்ச குடும்பமா தான் இருந்திருக்குது. அவர் பள்ளி காலங்களில் படிக்கும் பொழுதே என்ன ஆகுதுன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கேடி நகரை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்கி இருக்காரு. இந்த பள்ளி நாட்கள் அரும்பிய காதல்ங்கிறது கல்லூரி தாண்டி நீடிச்சுட்டே போகுது. அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, நல்லா படிச்சு சித்த மருத்துவ படிப்பு முடிச்சிடுறாங்க. அந்த சித்த மருத்துவ படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் கவினி திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஸ்டேஜுக்கு அந்த காலம் நகர்ந்துட்டே வருது. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, இந்த கவின் மேல அந்த பெண் வைத்திருக்க காதலை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஏற்கவில்லை. அந்த குடும்ப உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணோட அப்பாவா இருக்க சரவணகுமார், அம்மா கிருஷ்ணவேணி, இவங்க 2 பேரும் தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல. கூடுதலா அவங்க தம்பி சுர்ஜித், அவங்க தம்பி சுர்ஜித் என்னன்னா, நீ ஜாதி மாதிரி காதலிச்சா நம்ம யாரு இந்த சமூகத்தை மதிப்பா, நம்ம ஒரு நல்ல ஜாதியில இருக்கோம், அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதி, அந்த பையன் நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா இல்ல அவங்க கூட நீ பேசினாலும் நமக்கு பெரிய அவமானமா போயிடும், ஆனா இது நிறுத்தணும்னு அக்கா கிட்ட வற்புறுத்தணும். அதே நேரத்துல அவன் தனிப்பட்ட முறையில கவினை கூட்டு பல முறை எச்சரிச்சு பார்த்திருக்கான், நீ எங்க அக்காட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது. ஆனா இந்திய சட்டம் என்ன சொல்லுது, 18 வயது அடைந்த ஒரு பெண்ணும் ஆணும் அவர்களுக்கான துணையை தேர்ந்தெடுக்க அனுமதி கொடுக்குது. ஆனா 21 வயது அவ்வளவுதான் அனுமதி கொடுக்குது. ஆனா இந்த சமூகத்தில் ஏற்கனவே இருக்க இந்த ஜாதிய கட்டமைப்பு என்ன சொல்லிருக்குன்னா, இந்த ஜாதி இந்த ஜாதியோட சேரக்கூடாது, இந்த ஜாதியில இருந்து நீ பொண்ணு எடுத்தா உன்ன ஜாதியில இருந்து மொத்தமா விளக்கம் செஞ்சு வச்சிருவோன்னு இந்த இந்து கட்டுமானம் இருக்குல்ல, அந்த ஜாதி சாயல் அதிகமாக இந்த குடும்பங்களை படிஞ்சிருக்கு. அதன் காரணமாக அந்த பெண்ணோட பெற்றோர் 2 பேருமே இந்த காதலுக்கு எதிர்த்து இருந்திருக்காங்க. இந்த சூழல் தான் கவின் அவர் பேச நிறுத்தல, கூடியவர்கள் அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணோட தம்பி சுஜித் என்ன பண்றாருன்னா, கவினை போன் பண்ணி நான் உங்களை பார்க்கணும், நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவும், கவின் சரி ஏதோ கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு, சரி நம்ம காதலிக்க பெண்ணோட தம்பி தானே கூப்பிடுறாரு, நேர்ல சந்திப்போம், நேர்ல சந்திச்சு பேசினா சரியாக நம்பி அவர் அங்க கிளம்பி போறாரு. கிளம்பி போனவரை 2 வீலர் சுஜித் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பட்ட பகல் மதியம் ஒரு 3-4 மணிக்கு திருநெல்வேலி கேசிடி நகர் பக்கத்துல இருக்க ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்துல நிறுத்திட்டு டக்குன்னு கவினை கீழே தள்ளி விட்டு அவர் மேல மிளகா பொடிய தீவி கையில மறைச்சு வச்ச நாயகத்தை எடுத்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு. அது அங்க இருந்து மொத்த மக்களும் வேடிக்கை பார்த்திருக்காங்க. இதுதான் மிக கொடூரமா இருக்குது. ஒரு பொது இடத்துல ஒரு நபரை வெட்டுறான், அது ஏன் வெட்டுறா என்னன்னு தடுக்க கூட இந்த சமூகம் தயாரா இல்ல. அந்த வெட்டுப்பட்டு அங்கேயே பரிதாபமா கவின் இறந்து போறாரு. இதுதான் நடந்த சம்பவம். இதுல முக்கியமா பார்த்தா கவின் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்.
குறிப்பா தேவேந்திர வேளாளங்க சமூகத்தை சார்ந்தவரா இருக்காங்க. இந்த பெண், அந்த அவர் காதலித்த பெண் இருக்காங்க, அவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இவ்வளவுதான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த தகவல் என்ன உறுதியா இருக்குன்னா, இந்த சுர்ஜித் வந்து கொலை செஞ்சான்ல, அந்த சுர்ஜித் கொலை செய்ததுக்கு அவனுடைய பெற்றோர் யாரு, இந்த தமிழக காவல்துறையில சிறப்பு உதவி ஆய்வாளர் இருக்காங்கல்ல சரவணன், கிருஷ்ணவேணி, 2 பேரும் உடந்தையாக இருந்திருக்காங்கன்னா முதல் கட்ட விசாரணை தகவல் வந்திருக்கு. அதை அடுத்து அந்த பையன், அந்த கொலை செஞ்ச பையன் சுர்ஜித் எந்த வெக்கமும் படல, எந்த கூச்சமும் படாம பக்கத்துல இருந்த காவல் நிலையத்தில் போய் சரணடைகிறாரு. சரணடைஞ்சு ஒரு பேர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கும் போதுதான் அவருடைய பெற்றோர் 2 பேருமே இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருக்கான்னு சொல்லி அந்த பெற்றோர் 2 பேர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ஆணவ கொலைங்கிறது நிக்குது. பொதுவா இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற இந்த சொல்லாடல் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003 கண்ணகி முருகேசன் படுகொலை கடலூர் நடந்துச்சு. அந்த கொலை நடந்து 1 மாதத்துக்கு பின்னாடி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த கொலை மிக கொடூரமானது. கண்ணகி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், முருகேசன் வந்து பட்டியல் சமூகத்தவர். இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ண தயாராகி திருமணம் பண்ணிடுறாங்க. கண்ணகியோட குடும்பம் ஏத்துக்கல. உடனடியா தேடி கண்டுபிடிச்சு, அவங்க ஊரை விட்டு எங்கேயோ மறைவா போயிடும், அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து ஊரின் நடு மத்தியில வச்சு 2 பேரையும் அடிச்சு கொள்றாங்க, கொன்னு அங்கேயே எரிக்கிறாங்க. ஒரு ஒட்டுமொத்த ஊரே இதை வேடிக்கை பார்த்தோம். அந்த ஒட்டுமொத்த ஊருங்கிறதுல வெறும் ஒரு ஜாதி மட்டும் இல்ல, பல்வேறு ஜாதியினர் இருக்கிறாங்க. நம்ம சொல்ற அந்த மெஜாரிட்டி ஆதிக்க ஜாதியா சில பேர் இருக்காங்க, தவிர 4-5 ஜாதி சேர்ந்தா ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் மொத்தமா அவதியை காக்குது. ஒரு 4-5 நாளுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வெளியே வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் தான் காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணகி முருகேசன்ல காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைச்சும் இதை எப்படி மூடி மறைக்கலாம் பார்த்திருக்காங்க, தவிர வழக்கா பதிவு செய்யல. பிற்பாடு இது சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு அந்த கண்ணகி முருகேசன் வழக்கு 22 வருடம் தொடர்ச்சியா நடந்து அதன் பிறகு தீர்ப்பு கிடைச்சது. நாம சொன்னோம்ல, தாமதப்படுத்தப்பட்ட நீதி சாவதற்கு சமன், அந்த மாதிரிதான் அந்த வழக்கு நடந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிற சொல்லாடல் ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு தமிழ்நாடே அறிந்த கௌசல்யா சங்கர் படுகொலை, உடுமலைப்பேட்டையில இருந்த இந்த படுகொலையில கௌசல்யா வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண், சங்கர் பட்டியலை சமூகத்தை சார்ந்த இளைஞன். இவங்க 2 பேரும் மனம் ஒத்து காதல் பண்ணி திருமணம் பண்ணிருக்காங்க. அது முறைப்படி அவங்க பதிவும் செஞ்சிருக்காங்க. ஆனா திருமணம் செஞ்ச சில மாதங்கள்லேயே இந்த 2 பேரையும் தேடி பிடிச்சி உடுமலைப்பேட்டில் ஒரு பொது வெளியில இவங்க 2 பேரும் கடவீதியில் இருக்கும் போது பெண்ணுடைய அப்பா அம்மா தூண்டுதல் பேர்ல அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து வெட்ட வந்து அதுல கடுமையா வெட்டுப்பட்ட கௌசல்யா பிழைச்சிடுறாங்க. ஆனா சங்கர் அந்த இடத்திலே பரிதாம இறந்து போறாரு. இந்த படுகொலை தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இந்திய அளவுல கவனம் பெற்றது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆணவ படுகொலை இதை பட்டியலிட்டா நம்ம சொல்லுவோம்ல, இது தினந்தோறும் நடக்கிற சம்பவம் மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா நவீன் ஐஸ்வர்யா, இந்த காதல் கதை பாத்தீங்கன்னா நவீன் வந்து பட்டியல சமூகத்தை சார்ந்த பையன், ஐஸ்வர்யா வந்து கள்ள சமூகத்தை சார்ந்த பெண். இவங்க 2 பேரும் வந்து இது திருப்பூர்ல வேலைக்கு வந்த இடத்துல காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருடம் திருமணம் பண்ணிக்க முடிவு போறாங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு 18 வயது முழுமையா பூர்த்தி அடையணும்னு சொல்லி அவங்க பெற்றோர் போய் புகார் கொடுத்து ஐஸ்வர்யாவை காவல் நிலையத்திலிருந்து பேசி வீட்டுக்கு கூட்டு போயிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் அவரை தொடர்பு கூட நவீன் எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஒண்ணுமே முடியல. கடைசியா நவீனுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஐஸ்வர்யா தூக்குல தூங்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. விசாரிச்சு பார்த்து அவர் புகார் கொடுத்த பின் தான் தெரியுது ஐஸ்வர்யா தூக்குல தொங்கல, ஐஸ்வர்யாவை அவங்க பெற்றோரை அடிச்சு கொண்டு தூக்குல தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சு அவங்க பெற்றோர் 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. இப்படி ஆணவ படுகொலைக்கு நேரடியா படுகொலையை மட்டும் கிடையாது. இது ஒரு பக்கம் என்னாகுன்னா வற்புறுத்தி அந்த பெண்ணையும் ஆணைய வற்புறுத்தி அவர்களாவே தற்கொலைக்கும் பண்ண வைக்கிறது. ஆனா இப்படி சாகிற தற்கொலைகள் எதுவும் பதிவு ஆகிறது இல்ல. நம்ம இப்ப குறிப்பிருந்த ஆணவ படுகொலைங்கிறது இந்த சட்டம் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆணவ படுகொலைக்கு சில வரையறை வைக்குது. அது ஜாதி மறுப்பு திருமணமாக இருந்தா, 2 ஜாதி சேர்ந்து கலப்பு திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கலப்பு திருமண தம்பதிகள்ல யாரோ ஒருவர், அந்த யாரோ ஒருவர் பட்டியலத்தை சார்ந்தவர், அது வந்து ஆணோ பெண்ணோ இருக்கலாம், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அந்த படுகொலை யாரால் நடந்திருக்கணும், அந்த படுகொலை ஆதிக்க ஜாதி, அவருடைய இணையர் வந்து ஆதிக்க ஜாதியா இருக்கணும், அந்த ஜாதியை சேர்ந்த உறவினர்களால் நடத்தப்பட்டால் தான் அது ஆணவ படுகொலை. இது ஒரு கிரைட்டீரியா. 2வது, ஒருவேளை பட்டியல ஜாதிக்குள்ள இருக்க 2 வேறு சமூகம், 2 வேறு ஜாதிகள், இந்த ஜாதிகளுக்குள்ள திருமணம் நடந்தா அது ஜாதி மறுப்பு திருமணம் என்ற பட்டியலுக்குள்ளார அரசு விதிமுறைப்படி வரது கிடையாது. அதனால அங்க ஏதாவது அடிதடி வெட்டுக்குத்து சண்டை நடந்தா அது வந்து கண்டிப்பாக ஆணவ படுகொலை பதிவாகிறது. இதை எங்க நம்ம பார்க்கலாம்னா, தூத்துக்குடியில இருந்த பேச்சு மூத்து அந்த படுகொலை வந்து ஒரு பறைய சமூகத்து பையனும் அருந்திய சமூகத்து பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதை பிடிக்காம பறைய சமூகத்தை சேர்ந்த உறவினர்கள் எல்லாம் போய் அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்து வெட்டு படுகொலை பண்றாங்க. இந்த சம்பவம் ஆணவ படுகொலை இல்ல, வெறும் படுகொலை, குடும்ப மோதல் இப்படின்னு அதை முடிச்சுக்கிறாங்க. இதே போல 3வது கட்டம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரும் பிற்படுத்தப்பட்டாலும் மிகவும் பிற்படுத்த வேறு சமூகத்தை சார்ந்த ஒருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு படுகொலை நடக்குது. அந்த படுகொலையில பட்டியல் சமூகத்தை சாராத இணையர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. பட்டியல் சமூகத்தார இணையர் பாதுகாக்கப்பட்டுட்டா அதுவும் ஆணவ படுகொலை வராது. நீங்க ரொம்ப இதை பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருந்த வர்ஷினி பிரியா கனகராஜ் படுகொலை,
கனகராஜ் வளையர் சமூகத்தை சார்ந்தவர், வர்ஷினி பிரியா பட்டியலின சமூகத்தை அருந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த கனகராஜ் வந்து வர்ஷினி பிரியா திருமணம் செஞ்சது கனகராஜ் குடும்பத்துல இருக்க அம்மா மற்றும் அண்ணன் இவங்களை பிடிக்காம இருந்துச்சு. அவங்க அண்ணன் வந்து ரொம்ப கடுமையா எழுத்திருக்கிறாரு. அவங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா திருமணமான சில மாதங்கள்லயே திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ள போய் ரெண்டு பேரையும் வெட்டிடுறாரு. வெட்டின இடத்திலே கனகராஜ் படுகொலை ஆகிறாரு. ஆனா வர்ஷினி பிரியா கொண்டு வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வச்சு ஒரு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அந்த ஒரு வாரம் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த கனகராஜ் படுகொலைங்கிறது வெறும் படுகொலை தான், ஆணவ படுகொலைங்கிற கட்டத்துல வரல. ஏன்னா அவரு எம்பிசி கேட்டகரியில இருக்கறனால அதை நாங்க ஆணவ படுகொலை செய்ய முடியாதுன்னு சட்டங்களை காட்டி காவல்துறை கைவரிச்சிட்டாங்க. இந்த கொலை வழக்குல வர்ஷினி பிரியா உயிரோடு இருந்தா அது ஆணவ படுகொலையா மாறி இருக்காரு. இதுதான் சட்டத்தரத்து சொல்லுது. இதனாலதான் 2003, 2004 தான் இந்த ஆணவ படுகொலைங்கிற சொல்லாடலே பெருசா வர ஆரம்பிக்குது. இது வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஜாதிய கட்டுமானத்தின் கீழ் ஒரு ஜாதியிலிருந்து வேறொரு ஜாதியை திருமணம் செய்ய முற்பட்டாலோ காதலித்தாலோ காப் பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய கட்ட பஞ்சாயத்துகள் ஊர்ல கூடும். அந்த ஊருங்கிறது ஜாதி தான். அந்த ஜாதி ஆதிக்க ஜாதியை எதிர்க்காங்களோ அவங்க மீதி ஜாதியை மிரட்டி வச்சிருப்பாங்க. அதன்படி பல்வேறு இடங்கள்ல படுகொலை இந்தியா முழுக்க நடக்குது. 2010 தான் இந்த படுகொலைகள் உச்ச நீதிமன்றத்தின் கவனத்துக்கு வருது. அப்போ ஒரு படுகொலை புதுதில்லியில் நடக்குது. ஒரு பத்திரிகையால படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த பெண்மணி ஏன் படுகொலை செய்யப்பட்டான்னு பார்த்தா அந்த பெண்மணி அவருடைய சமூகத்தை தாண்டி வேறு ஒரு பட்டியலினை சமூகத்தை சார்ந்த ஆடவனை வந்து திருமணம் பண்ணிக்க முயற்சியில் வந்திருக்காங்க. அதனால அவங்க சொந்த தாயத்தந்தையரை அவங்களை கொண்டு இருக்காங்க. செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆணவ படுகொலை சொல்லாடல் 2010-11 மிக அதிகமாக சுப்ரீம் கோர்ட்ல பேசப்படுது. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா இருக்கிற மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் இந்த ஆணவ படுகொலை தடுக்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இப்படியான ஆணவ படுகொலை எண்ணிக்கை என்ன, ஏன் இது நடக்குது, இத சமூக காரணிக்கு பொருளாதார என்னன்னு வகைப்படுத்தி கேட்கிறாங்க. கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த ஒரு அரசும் முழுமையான பதில் தரல. ரொம்ப எளிமையா சொன்னா 2017 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை ஆணவ படுகொலைகள், அதாவது ஜாதி ஆணவ படுகொலை நடந்ததுன்னு பார்லிமெண்ட் ராஜ்யசபால ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த பதில் என்னன்னா 2017, 2021 இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 3 ஆணவ படுகொலை மட்டுமே நடந்திருக்குன்னு ஒரு கணக்கை காட்டினாங்க. இது அப்பட்டமா நமக்கு தெரியும். தினந்தோறும் செய்தித்தாளை பாக்குறோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து காதல் தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒருத்தர் ஆணவ படுகொலை நடந்திருக்கு, காதல் செஞ்சனாலேயே வந்து பொண்ணு வந்து தூக்குல தூங்கிடுச்சு, இப்படி பல்வேறு செய்திகள் வந்து மூடி மறைக்கிறாங்க. இது அனைத்தும் ஆணவ படுகொலை தான். ஆனா நம்ம சொன்னோம்ல அரசு விதின்ட்டு, ஆணவ படுகொலைனா என்னென்ன கிரிட்டீரியா, அந்த கிரிட்டீரியாக்குள்ள இதெல்லாம் வராதனால அதெல்லாம் வெறும் படுகொலைன்னு மட்டும் சேர்த்துட்டாங்க, ஆணவ படுகொலை வரல. ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் சில வழிமுறையை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 21 வழிமுறைகள் சொல்லுது. ஒரு காதல் தம்பதிகள் காவல்துறையை வந்து சரணடைஞ்சா காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். கூடுதலா காவல்துறை ஒரு உதவி ஹெல்ப்லைன் ஒன்று வச்சிருக்கணும். ஹெல்ப்லைன் 24/7 இயங்கணும். யாராவது காதல் திருமண தம்பதிகள் அச்சுறுத்தப்பட்டாலோ இல்ல அவர் மேல கொலை முயற்சி நடந்தாலும் உடனடியாக அவங்க அந்த ஹெல்ப்லைனை கூப்பிட்டா காவல்துறை அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட கொண்டு போய் பாதுகாக்கணும். காதல் திருமணம் செய்த தம்பதிகளுக்கு தனி வீடு எடுத்து கொடுத்து அந்த ஏரியால பிரச்சனை எல்லாம் பாத்துக்க வேண்டியதும் காவல்துறை பொறுப்பு தான். இந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை கண்காணிக்கணும். இல்ல சம்பந்தப்பட்ட வேறு யாராவது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா கூட உடனே காவல்துறை அவங்களை வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணலாம். இத்தனை வரையறைகளை சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. ஆனா இந்த வரையறைகளை இந்தியாவிலேயே முற்போக்கு மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு கூட முறையா பின்பற்றது இல்ல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளாவும் அதே கதை தான். கேரளாவில் ஒரு 2 வருடம் முன்னாடி பாலக்காடுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூக பையன் வந்து ஒரு உயர் ஜாதி பெண்ணை வந்து காதலிக்கிறான். அந்த பட்டியல் சமூகத்து பையனை பொண்ணோட அண்ணனும் பொண்ணோட மாமாவும் சேர்ந்து அடிச்சு ஒரு இரும்புறாருல அடிச்சு கொலை செய்யறாங்க. ஏன்னா நம்ம கேரளா ஒரு கம்யூனிஸ்ட் ஆள்ற மாநிலமா இருக்குது. அங்க கூடுதலா பார்த்தா ஒரு முற்போக்கு சிந்தனை இந்த தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குன்னு பேசினாலும் அங்கேயும் ஜாதி ஆணவ படுகொலை அங்கொன்று இங்கொன்று நடக்கதான் செய்யுது. இப்ப நடந்திருக்க இந்த கவின் கொலை அப்படிங்கிறது என்ன உணர்த்துதுன்னா, ஏன்னா மற்ற நாம என்ன சொல்லுவோம்னா பையன் சரியா படிக்கலங்க, அந்த பட்டியல் சமூக பையன் சரியா படிக்கல, அதனால பொண்ணு வீட்டுல எதிர்ப்பு வந்திருக்கும். இல்ல பையன் வீடு ஒண்ணு வசதி வாய்ப்பு இல்லைங்க, அது எப்படிங்க வசதியா வளர்ந்த பொண்ணு அங்க கொடுக்க நீங்களா ஒத்துப்பீங்களா, இப்படி இந்த அங்கலாய்ப்பு ஜாதிய கட்டுமானத்துல வரும்ல அது. இல்லைன்னா அந்த கவின்குமாருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குங்க, அதெல்லாம் அவங்க அம்மா அப்பா விசாரிச்சு பார்த்தா அவங்க கொடுக்க வேண்டாம் நாங்க, இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லுவாங்கல்ல. இந்த காரணங்கள் எதுவுமே தற்போது இந்த கவினுடைய ஜாதி ஆணவ படுகொலையில அடங்காது. ஏன்னா கவின் நல்லா படிச்சு ஐடி எம்ப்ளாயா இருக்காரு, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. அவருடைய பெற்றோர் 2 பேரும் நல்லா படிச்சவங்க, அவங்க அம்மா பள்ளி ஆசிரியா இருக்காங்க, அவங்க ஒரு கௌரவமான சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியில் ஒரு மேம்பட்ட குடும்பமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவரு கவின் காதலித்த பெண் குடும்பத்தை விட கவின் குடும்பம் பொருளாதார ரீதியா வளமா இருந்திருக்காங்கிறது எல்லா செய்தித்தாலும் குறிப்பிடுது. இந்த சூழல்ல பொருளாதார ரீதியா நம்ம சொல்லுவோம்ல, ஏழை பணக்காரனா இருந்தா அவனை கொண்டு இருக்கலாம், ஒரே ஜாதியா இருந்தா ஏழை பணக்காரன் கொண்டுருவாங்க, அப்படி என்ன வரையறை வைத்தால் கூட இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் பட்டியல் சமூகம், அதனால நீ அவனை காதலிக்காதன்னு வீட்டுல அந்த பொண்ணுக்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க. அதை மீறி 2 பேரும் காதலிச்சனால இந்த கொலை வெளிப்படையா நடந்திருக்கு. இந்த கொலையை வந்து 3ஆம் நபர் கூட செய்யல,
பொண்ணோட சொந்த தம்பி, அந்த தம்பி வந்து ஒரு 24 வயது இளைஞர் தான். அவருக்குள்ள நம்ம இன்னைக்கு சொல்லுவோம்ல, இன்றைய எக்ஸ் ஜெனரேஷன், இஜெட் ஜெனரேஷன் முற்போக்கா போயிட்டாங்க. அவங்க பழைய மாதிரி இந்த கட்டுமானத்தை, ஜாதிய இல்ல வர்க்கத்தெல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சோசியலா பிஹேவ் பண்ணுவாங்க. சோசியல் மீடியால பாருங்க எவ்வளவு ஹைப்பா இருக்காங்க அப்படிங்கிறோம்ல. இந்த ஹைப் எல்லாமே ஒரு போலி முகமூடிகள் தான். இந்த முகமூடிகளுக்கு பின்னால் இந்தியாங்கிற இந்த துணை கண்டத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்துத்துவ ஜாதி கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த சனாதன தர்ம கட்டமைப்புல எங்க ஒரு சின்ன ஊசாட்டம் வந்தாலும் அந்த ஜாதியை பேய் கண்விழித்துக் கொள்ளும். அந்த கண்விழித்த பேய் என்ன செய்யும் அப்படின்னா படுகொலையில் இறங்குங்கிறதா இந்த கவினோட படுகொலை நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தது. ஏன் இதை நம்ம வந்து வலியுறுத்தணும் அந்த அரசுகிட்ட? 2016 உடுமலை சங்கர் படுகொலைக்கு அப்புறமே இந்த ஆணவ படுகொலை ஏதாவது தனி சட்டம் ஏற்றணுங்கிறப்ப பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லி தமிழ் அரசு தள்ளிக்கிட்டே போகுது. இல்ல ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டியது, கடந்த முறை அதிமுக எடப்பாடி ஆட்சி நடந்துட்டு இருந்ததுல அப்ப வந்து இந்த ஆணவ படுகொலை அங்கொன்று இங்கொன்று நடக்கும் பொழுது கடுமையான விமர்சனம் வருது. இந்த தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலைக்கு தனியா சட்டம் ஏற்றுங்கிறப்ப இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அடுத்த ஆட்சிக்கு வந்து விட்டால், திமுக ஆட்சி அமைத்து விட்டால் கண்டிப்பாக ஆணவ படுகொலை தடுப்பதற்காக, ஜாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றப்படும், அந்த சட்டம் கடுமையா இயற்றப்படும் என்று தெரிவிச்சாரு. ஆனா இது எல்லாம் ஆட்சி மாறினால் காட்சி மாறுங்க மாதிரி 2021 திமுக ஆட்சியை படுத்தி கிட்டத்தட்ட 4 வருடம் இப்போ கடந்தாச்சு. இந்த 4 வருடத்துல ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டம் ஒண்ணு கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அந்த தனிச்சட்டத்தை ஏற்றுங்கன்னு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் இந்த சமூகத்தை நேசிக்கிற அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைத்து கூட தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு அவசியம் ஏற்படாது. ஏன்னா ஏற்கனவே இருக்க கடுமையான சட்டங்கள்ல அவங்களை தண்டிச்சாலே போதும், ஜாதி ஆணவ படுகொலைக்குன்னு தனியா சட்டம் எதுவும் தேவையில்லைன்னு மார்ச் மாத கூட்டத்தொடர்ல கூட மறுத்து இருக்காரு. ஆனா அதன் பிறகு 3 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான வழக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் நடக்குது. திருப்பூர்ல அந்த காதலித்த பெண்ணும் பையனும் 2 பேருமே எம்பிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனா எம்பிசி சமூகத்துல வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்கள். ஆனாலும் அந்த பொண்ணு வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, பொண்ணை வந்து பையன்கிட்ட பேசாம தடுத்து வைக்கிறாங்க. தடுத்து வைத்த 2-3 நாள் கழிச்சு அந்த பையன் எப்படியாவது பொண்ணை பார்க்க முயற்சி பண்றான், முடியவே இல்லை. கடைசியா அவனுக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா, அந்த பெண் வந்து வீட்டுல பீரோ விழுந்து அங்கேயே இறந்துட்டாங்க. அவங்க உடம்பு உடனே கொண்டு போய் அவங்க பெட்ரோல் எரிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி அந்த பையன் புகார் கொடுத்த விசாரிச்சப்படி தான் தெரியுது அந்த பொண்ணு பீரோ விழுந்தெல்லாம் இறக்கல. அவங்களுடைய அண்ணன், பொண்ணோட அண்ணன் என்னங்கிறான், நீ என்ன மாற்று ஜாதி சேர்ந்தவன் காதல் வைக்கிறியா, எங்க குடும்ப மானமே போகுது, குடும்ப கௌரவமே போயிடும், அதனால உன்னை கொலை செஞ்சா கூட பரவாயில்லன்னு அவங்க பெற்றோர் ஒப்புதலோட பெற்றோர் வீட்டை விட்டு அமைச்சிட்டு அந்த பொண்ணை இரும்புல அடிச்சு கொண்டு இருக்கான்னு போலீஸ் சொல்லுது. ஆனா போலீஸ் கூட அதை எப்படி சொன்னாங்கன்னா, முதல் கட்டமாக என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு சரியா படிக்கல, காதல் இதுன்னு அங்கங்க தெரிஞ்சிருக்கு, அதனால ஐயோ தங்கச்சி நீ ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லி அவர் மெல்லமா மாற்றி இருக்காரு. அப்ப அந்த ராடை எடுத்து அடிச்சப்ப அவங்க இறந்துட்டாங்க. இந்த அளவுக்கு தான் காவல்துறையும் இவ்வாறான கொலைகளை மூடி மறைக்கிறதுக்கு பாக்குது. இது கண்ணகி முருகேசன் கொலையில இருந்து தொடங்கி இப்ப நடந்திருக்க இந்த கவின் கொலை வரைக்குமே பல்வேறு தரப்புக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலைகளை ஆணவ படுகொலை இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அரசு போராடுதே தவிர, இப்படி ஆணவ படுகொலை நடந்திருக்கு, இந்த சமூகத்தை எப்படி சரி செய்யலாம், ஏன் இது நடக்குது, இதுக்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கை இருக்க போகுதுங்கிறத கவனம் செலுத்துறதுக்கு யாருமே தயார் இல்ல. இன்னைக்கு இந்திய அளவுல இந்த ஆணவ படுகொலை நடக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு முன்னணியில இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. இந்த தரவுகள்ல 100 அம்சம் இருக்கு, அதையும் நம்ம பார்க்காம இருக்க முடியாது. அந்த 100 அம்சம் என்னன்னா, தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. பொது இடத்துல ஒரு வன்முறை நடந்தா உடனே அதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு காவல்துறை பிரஷர் கொடுக்கறதுக்காக இங்க கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தயாரா இருக்காங்க. மக்களும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா வட மாநிலங்கள் அப்படி கட்டுமானம்லாம் கிடையாது. இன்னும் வட மாநிலங்களில் ஜாதி ஆதிக்க பஞ்சாயத்து கீழே தான் இருக்குது. அதுக்கு ஹத்ராஸ் படுகொலை ஒரு எளிமையான சாட்சி. அந்த ஹத்ராஸ் படுகொலை இது வரைக்கும் என்ன ஆனச்சு நமக்கு தெரியாது. ஆனா ஊர் பஞ்சாயத்து கூடி அந்த இறந்து போன பெண்ணின், படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாய் தந்தையை மன்னிப்பு கேட்க வச்சு அந்த பிரச்சனை மூடி மறைச்சாங்க. அது போன்ற போக்கு தமிழகத்தில் எளிதாக நடந்து விட முடியாது, நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, எளிமையாக நடந்து விட முடியாது. அந்த வகையில் விழிப்புணர்வு காரணமாக இந்த வன்கொடுமை வழக்குகளா இருக்கலாம், இல்ல ஆணவ படுகொலைகளா இருக்கலாம், எல்லாம் இங்கு முடிந்த அளவில் பதிவு செய்யப்படுகிறது. அதை தாண்டி சட்டம் நமக்கு தெரியும், பதிவு செய்யும் போது இருக்கிற வேகம் அடுத்தடுத்த கட்டங்களை வராது. ஏன்னா இன்னைய வரைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 6 படுகொலைகள் தான் நீதிமன்றத்துல முறையான நீதினா ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நீதி கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து உடுமலை சங்கர் கௌசல்யாவோட வழக்கு, 2வது கண்ணகி முருகேசன் வழக்கு, 3வது கோகுல்ராஜ் படுகொலை வழக்கு. இப்படி ஒரு சில வழக்குகள் மட்டும்தான் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளா வந்திருக்கு. அதுல கூட சில வழக்குகள் இன்னும் உயர் நீதிமன்றத்தை கூட தாண்டல. அதனால தமிழ்நாட்டுல பதிவு செய்யப்படுகிற ஜாதி ஆணவ படுகொலைகள்ல அந்த விசாரணை முன்னேற்றம் அடைஞ்சான்னு பார்த்தா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அது இல்லைன்னா, நம்ம என்னதான் முற்போக்கு பேசினாலும் இங்க ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு பன்னெடுங்காலமா நீடிக்கிற இந்த சனாதன ஜாதி இந்து தர்மங்கிற இந்த ஜாதியின் வேர்கள் இன்னும் அங்கொன்னு இங்கனுமா இருக்குது. கல்வி, வேலை வாய்ப்பு, அப்படி என்ன பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்தாலும் கலாச்சாரம், பண்பாடுங்கிற இந்த வேர்கள் எப்போதும் இந்துத்துவ ஒட்டி இருக்கிறதுனால இந்த ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு
தமிழ்நாடு அரசு மிக விரைவிலேயே தனி சட்டம் இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தின் மூலம்தான் மக்களை ஒரு ஒருங்கிணைப்புக்கு, சட்டம் உடனே அப்படியே ஒரே நாள் இயற்றணும், அடுத்த நாள் எல்லாம் மாறிட மாட்டாங்க. ஆனா குறைந்தபட்சம் இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றுவதன் மூலம் இந்த படுகொலை ஈடுபவர்களுக்கு சற்று அச்சத்தையாவது ஏற்படுத்தும், அல்லது சமூக ரீதியில் இதை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் சற்று மேம்பட்டு இவ்வாறான கொலைகள் வருங்காலத்தில் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது.